வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் திருச்செந்தூர் முருகன் திருவருளால் ஈடூழி வாழ்க்கை நிம்மதியுடன். இப்போ முருகன் தடுத்தாட்கொண்ட ஒருத்தரை பற்றின பதிவை பார்க்கலாம். அதாவது பொய்யாமொழி புலவர் அப்படின்னு ஒருத்தர். அவர் சிவனை பற்றி மட்டும் பாடக்கூடியவர். அப்பனை பாடும்பாயால் சுப்பனை பாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவர். அவர் ஒரு இடத்துல சிவனை பற்றின பாடல்களை ஒரு கோயிலில் பாடிட்டு இருந்தார். அப்போ அங்கே கேட்டுட்டு இருந்த பக்தர்களில் ஒருத்தர் முருகனை பற்றி ஒரே ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு கேட்டார். அவர் உடனே பாட மாட்டேன், அதாவது கோழியை பாடும் வாயால் குஞ்சை பாட மாட்டேன் அப்படின்னாரு. உடனே அதாவது அந்த பக்தர் ஏமாந்து போயிட்டார், ஒரு மாதிரி மனசு வருத்தப்பட்டார். அப்போவே முருகனுக்கு இவரோட கர்வத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதாவது பணக்காரனோட திமிரு பணம் போனால் போயிடும், அதே மாதிரி பதவி உள்ளவன் கொண்ட கர்வம் பதவி பறி போனால் போயிடும். ஆனால் படிப்பாளி அவனோட கர்வம் குறையவே குறையாது. ஏன்னா படிப்பை அடிக்க முடியாது, அதனால் எப்போவுமே கர்வமாக இருப்பாங்க. என்ன இவர் முருகன் இவரோட கர்வத்தை குறைக்கணும் அப்படின்னு திருவுளம் கொண்டார். அப்போ ஒரு நாள் இவர் அந்த நாட்டு அரசர் அரண்மனைக்கு போய் பாடல்கள் பாடினார். பாடின உடனே அரசர் ஒரு பொற்கிளி, அதாவது பொற்காசுகள் அடங்கிய பையன் ஒன்று கொடுத்தார் அவருக்கு. இவர் ரொம்ப சந்தோஷம். இவருக்கு ரொம்ப வறுமையில் வாடிக்கிட்டு இருந்தோம், இப்போ இதை வச்சு நம்ம குடும்பத்தை கொஞ்சம் நல்லா காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு காட்டு வழியை நடந்து வந்தார். அப்போ வர்ற நேரம் பார்த்து எதிர்த்தாப்பில் ஒருத்தன், அதாவது நம்ம முருகப்பெருமான் ஒரு திருடன் மாதிரி டக்குன்னு வழிப்பறி மாதிரி அந்த பைய கொடு அப்படின்னு சொல்லி பறிச்சிடறாரு. உடனே அப்பா இதை வச்சு தான் நான் குடும்பத்தை காப்பாற்றணும், என்ன எதுக்காக இந்த பையன் வாங்குறேன் அப்படின்னு ஒன்று, அதெல்லாம் கொடுக்க முடியாது கொடு அப்படின்னு சொல்லி பறித்த உடனே சரி நான் அந்த பையன் உனக்கு திருப்பி தரணுன்னா நீ ஒரு பாடல் பாடணும் அப்படின்ன உடனே இவர் சொன்னார், என்னப்பா புலவனுக்கு பாடுறதா கஷ்டம், என்ன பாடல் பாடுறேன், என்ன பொருளில் பாடணும் அப்படின்ன உடனே, அதாவது ஒரு குடும்பம் அதில் ஒரு மகள் தன்னுடைய விருப்பப்பட்ட ஒருத்தரோட ஓடி போயிடுறா, காட்டுக்கு போயிடுறா. அப்போ அந்த தாய் அதை நினச்சி நம்ம பொண்ணு இப்படி காட்டுக்குள்ளே போய் கஷ்டப்படுறாளேன்னு நினச்சி பாடுற பாடல் என்ன, அது ஒன்று பாடுங்க அப்படின்ன உடனே டக்குன்னு ஒரு புலவர் தானே, உடனே பாடுறேன் அப்படின்னு உடனே இவர் சொன்னார், ஒரு கண்டிஷன், அந்த பாட்டில் என்னோட பேர் இருக்கணும். சரி உன்னோட பேர் என்னப்பா அப்படின்ன உடனே என்னோடய பேர் முட்டை. முட்டைன்னு ஒரு பேரா அப்படின்ன உடனே, ஆமாம் என் பேர் முட்டை, அதனால் அந்த முட்டைன்னு வச்சு பாடு அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணார், பாடுறாரு. பொன் போலும் கள்ளி பொறிபறக்கும் காணலிலே என் பேதை செல்லற்கு இசைந்தனலே, மின் போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெவ்வர்போம் காணவேல் முட்டைக்கும் காடு அப்படின்னு பண்ணார். அதாவது என்னன்னா, இந்த மாதிரி கள்ளிச்செடி பற்றி எரியுது, அந்த மாதிரி வெப்பமான காட்டில் என்னோடய செல்ல குழந்தை இப்படி ஒருத்தரோட விருப்பப்பட்டு போயிட்டாலே என்ன, இந்த காடை எவ்வளவு கொடிய காடுன்னா, இந்த வழிப்பறியான இந்த முட்டைக்கு பயந்து போய் பயந்த பகைவர்கள் அவங்கெல்லாம் ஓடி போகிற காடு அது. அந்த வேல் முள் காலில் குத்தக்கூடிய ஒரு காடு, இதில் காலில் முள் தேய்க்கக்கூடிய அளவு ஒரு கொடிய காடு இது அப்படின்னு சொல்லி பாடுறாரு. உடனே சரிப்பா பாடிட்டேன், உன்னோட பேரும் அதில் வந்துருச்சு, என்ன அதாவது முட்டைக்கு மாறாய தெவ்வர்போம் உனக்கு பயந்த பகைவர்கள் அப்படின்னு சொல்லி பாடிட்டேன். ஒரு இடத்துல தான் பாட சொன்னால் 2 இடத்துல பாடிட்டேன். என்ன காணவேல் முட்டைக்கும் காடு, அதாவது காணவேல் முள் தைக்கும் காடு, அதுதான் முட்டைக்கும் காடு அப்படின்னு பாடிட்டேன். சரி கொடுப்பா இந்த பொருள் பொன் முட்டை அப்படின்னு உடனே, கொடுக்க மாட்டேன், ஏன் இதில் குற்றம் இருக்குது அப்படின்னோடனே, என்னுடைய பாட்டில் குற்றமா, உனக்கு என்னப்பா தெரியும்
பாடலை பற்றி நீ இதில் குற்றம் கண்டுபிடிக்கிற அப்படின்ன உடனே எனக்கு தெரியும் இதில் குற்றம் இருக்குது. என்ன? அதாவது கள்ளி பொறி பறக்கும் காடு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி கள்ளிச்செடியே, அதாவது உள்ள பால் இருக்கும், கள்ளிப்பால், அதுவே பற்றி எரியக்கூடிய காடு. அப்படி இருக்கப்ப அங்கே அந்த வேல் கீழே வேல் முள் தேய்க்கும் காடு, சின்ன முள்ளெல்லாம் கருகி போகாதா? என்ன அந்த அந்த முள் எப்படி இருக்கும் இந்த அனலில்? அதனால் இதில் பிழை இருக்குது அப்படின்ன உடனே ஒரு நிமிஷம் இவருக்கு பாணி, உன்னை பார்த்தா திருடை மாதிரி தெரியல, நீ யார் பாணி அப்படின்ன உடனே இவர் சிரித்தார். சிரித்து ஒன்றும் பதில் சொல்லலை. உடனே சரி, நான் தான் தப்பாக பாடிட்டேன், நீ சரியாக ஒரு பாட்டு பாடு, ஆனால் அதில் ஏன் பேர் இருக்கணும் அப்படின்னாரு. உடனே இவர் அந்த முருகப்பெருமான் பாடினார். என்னன்னா, விழுந்த துளி அந்தரத்தே வேமென்று வீழின் எழுந்து சுடர் சுடுமென்றோங்கி செழுங்கொண்டல் பொய்யாத கானகத்திற் பெய்வளையின் சென்றனலே பொய்யா மொழி பகைவர் போல் அப்படின்னு பாடினார். அதாவது அந்த வானத்திலிருந்து ஒரு துளி தண்ணி விழுந்தா கூட அந்தரத்திலேயே அப்படியே அது ஆவியாயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப வெப்பமான காற்று இங்கே போய் என்னுடைய மென்மையான உடல்வாகை கொண்ட என்னுடைய மகள் இந்த காட்டில் போனாலே இந்த காடு எப்படின்னா பொய்யாமொழி, இவருக்கு வேண்டாத பகைவர்கள்லாம் ஒதுங்குற காட்டில் போய் அங்கே என்னுடைய மகள் சென்றனலே அப்படின்னு சொல்லி இவர் பாட்டின உடனே இவர் புலவர் தடால்னு காலில் விழுந்துட்டார். காலில் விழுந்து, அப்பா நீ திருடனே இல்லை, நீ யார் அப்படின்ன உடனே இவர் டக்குன்னு நீ யாருப்பா, நீ யார் அப்படின்ன உடனே என்னோடய கர்வமெல்லாம் போயிடுச்சுப்பா, நீ யாருப்பா அப்படின்ன உடனே இவர் உடனே முருகன் அவர் சொன்னார், அதாவது நீ கோழியை பாடும் வாயால் குஞ்சை பாட மாட்டேன்னு சொன்னேன்ல, இப்போ குஞ்சு இல்லை முட்டையை பற்றியே பாடிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மறைஞ்சிட்டார். உடனே இவர் முருகா 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 அப்படின்னு சொல்லி அப்படியே பரவசமானார். இதுதான் பொய்யாமொழி புலவரை முருகன் தடுத்தாட்கொண்ட கதை. இதை நம்ம இந்த கந்தசஷ்டி விரதத்தப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நேயர்களுக்கு சொல்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். வாழ்த்துக்கள்.